சரிடி, வீட்டுக்கு வந்து பேச வேண்டியதானே? எதுக்கு அங்க வச்சு எல்லாத்தையும் பேசுற? இல்லம்மா, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கா, உடனே போணுமா. இன்னொரு தடவை வரும்போது வரேன்னாங்க. சரி சரி, சீக்கிரம் வா. ஓகேம்மா. புஷ்பா, சுப்பு, இது பாரு, பேச டைம் இல்ல. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நான் போய் மீரா மேடம் பார்த்து பேசிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நீலி கிட்ட பேசின மாதிரி உளராம மீரா மேடத்துக்கிட்டயாவது நல்லா தெளிவா பேசு, சரியா? சரி புஷ்பா. சூர்யா சார் இங்க வந்திருக்காருன்னா அனு கல்யாண விஷயமா அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுடலாமா? இல்ல வேணாம், சுப்பு போய் மீரா மேடத்திட்ட பேசிட்டு வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? எனக்கு என்ன சார், நான் நல்லா இருக்கேன். ஏன் சார் இங்கேயே நிக்கிறீங்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? இல்ல சார், இன்னொரு நாள் வரேன். அப்பா, சூர்யா சார் புக் கொடுக்க வந்தாரு. சாருக்கு ஏதோ அவசர வேலையா, உடனே போணுமா. ஓ, புக்ஸா? அதான் காலையிலே சொன்னேனேப்பா, லைப்ரரி போகணும்னு. அந்த புக்ஸ் எல்லாம் சாரே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இனிமே நிம்மதியா வீட்லயே படிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அனு நல்லபடியா படிச்சு நல்ல மார்க்ஸ் வாங்கினா அதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்க தான் சொன்னீங்களே அனுவோட படிப்பு தான் முக்கியம்னு. தேங்க்ஸ் சார். நீங்க செய்யற உதவிக்கெல்லாம் எப்படி கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. பெரிய வார்த்தைலாம் இருக்கு சார். அனு நல்லபடியா படிச்சா அதனால என் கம்பெனிக்கு தானே லாபம். சோ என் உதவியில ஒரு சுயநலமும் இருக்கு. அதோட நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேனே, அனு வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கட்டும்னு. அது ஞாபகம் இருக்கா? அதை நிறைவேற்றுற டைம் சார் இது. சார், நீங்க கிரேட் சார். கொடுத்த வாக்க காப்பாத்துற மனுஷங்களை இந்த காலத்துல பாக்குறதே ரொம்ப அபூர்வம் சார். நீங்க உண்மையிலேயே பெரிய மனுஷன் சார். அப்பா, இப்ப நான் நார்மலா தான் இருக்கேன். பார்ட்டி அன்னைக்கு சொன்ன மாதிரி இல்ல. அப்பா, சூர்யா சார் புக் மட்டும் கொடுக்கல, என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு. ஓ, என்னங்கப்பா பிரசாதம். எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா? என்னப்பா? இது எக்ஸாம பத்தி சொன்னானுமா? ஓகே சார், நான் கிளம்புறேன். சரி சார், நானும் அவசரமா ஒரு வேலையா தான் கிளம்பிட்டு இருக்கேன். வாங்க, நானே டிராப் பண்றேன். இல்ல சார், எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். இட்ஸ் ஓகே, வாங்க சார், நானே டிராப் பண்றேன். இல்ல சார், எதுக்கு? கம் ஆன். அப்புறம் சார், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார்? சுப்பு சார், சொல்லுங்க சார். என்னாச்சு? இங்கதான் சார், இங்கதான். இங்கேயே நிப்பாட்டுறீங்களா? இங்கேயா? இல்ல, எங்கேயே நிப்பாட்டிடுங்க சார், நான் இறங்கிறேன். எங்க போகணும்னு சொல்லுங்க, அங்கேயே டிராப் பண்றேன். இல்ல, என் ஃப்ரெண்டு இங்க வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. அதனால இங்கேயே நிப்பாட்டிடுங்க சார். ஆர் யூ ஷூர்? ஆமா சார். தேங்க்யூ சார். வரேன் சார்.
தேங்க்ஸ் மேடம். உட்காருங்க சார். சூடா இருக்கும். சொல்லுங்க சார். அது வந்து மேடம், என்னையும் உங்க பொண்ணா நினைச்சுக்கோங்க சார். எந்த உதவினாலும் தயங்காம கேளுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். நீல் ரொம்ப நல்ல பையன்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நீலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அணுக்கும் நீலுக்கும் கூட ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதில் என்னன்னா, இந்த மாதிரி விஷயம்லாம் பெரியவங்க கூடி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதான் கரெக்ட் சார். இப்போ எங்களுக்கு நீரை பத்தி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது மேடம். அவர் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, அவருக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா, இல்லைன்னா அவருடைய சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க, இப்படி அவரை பத்தின எந்த விவரமும் எனக்கு தெரியாது. அவர் உங்க ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்றாரு. ஸோ உங்களுக்கும் சூர்யா சாருக்கும் அவரை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதான். நோ சுப்பு சார், நாங்க எங்க பர்சனல் விஷயங்களை சூர்யா சார் கிட்ட பேசிக்கவே மாட்டோம். அதுவும் இல்லாம ஆபீஸ்ல இருக்கிறவங்கள பத்தி 1-2 விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமே தவிர ரொம்ப டீடைல்டாலாம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அது எங்களுக்கு தேவையும் இல்ல. இன்ஃபேக்ட் சூர்யா சார் உங்க வீட்டோட க்ளோஸ் ஆன அளவுக்கு எங்க ஆபீஸ்ல எந்த எம்ப்ளாயி கூடயும் அவ்வளோ க்ளோஸ் ஆனதே கிடையாது. அதனால யாருக்கும் யாரோட பர்சனல் விஷயமும் தெரியாது சார். பட் அதுக்காக நீங்க வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க இத பத்திலாம் சூர்யா சார் கிட்ட பேசுறதுக்கு நானே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். இல்ல மேடம், இதுக்காக வீணா சூர்யா சாரை தொந்தரவுப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு தேவை நீருடைய குடும்பத்தை பத்தின டீடைல்ஸ் தான். அத சூர்யா சார் தான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லையே. ஓகே, தென் ஐ கேன் ஹெல்ப் யூ. அதாவது உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான். ஐயோ, எனக்கு என்ன மேடம், உங்களை தொந்தரவு செய்ய வேணாமேன்னு யோசிச்சேன், அவ்வளவுதான். இதுல என்ன சார் தொந்தரவு? நீல் பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப கம்மிதான். அவன் பிறந்த ஊர் எதுன்னு தெரியல, ஏதோ சவுத் சைடுன்னு நினைக்கிறேன். ஆனா வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். அவன் தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தான். அவங்க பாட்டிக்கு பூர்வீக சொத்து இங்க எங்கேயோ தான் இருக்குன்னு என்கிட்ட சொன்னான். ஆனா அப்பாவும் அம்மாவும் அவன் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் பாட்டி தான் அவனுக்கு எல்லாமே. அந்த பாட்டி போனதுக்கு அப்புறம் அவன் சென்னை விட்டே போயிட்டான். திரும்ப எங்க கம்பெனில ஜாயின் பண்ணதான் சென்னைக்கே வந்தான். அவன் ரிலேட்டிவ்ஸ் பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது. ஏதோ தூரத்து சொந்தம் 1-2 இருக்குன்னு சொன்னதான் ஞாபகம். ஐயோ பாவோன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு பையன் சார். வாழ்க்கை முழுக்க தனியாவே வளர்ந்தான். அதனால எப்பவும் படிப்பு வேலைன்னே இருந்துட்டான். சென்னையில அவனுக்குன்னு எல்லாமே நம்ம சூர்யா சார் தான். சூர்யா சார் அவனோட ரோல் மாடல் சார். யூ நோ, ஹி இஸ் ஆக்சுவலி a genius. அதுக்கு ஈக்குவலா ரொம்ப நல்லவனும் கூட. அனு இஸ் ரியலி லக்கி சுப்பு சார். நீங்க உங்க பொண்ணுக்காக நல்ல பையனா தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. பாக்குறேன், அவனோட ரிலேட்டிவ்ஸ் பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குதான்னு நான் பாக்குறேன். கிடைச்சா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். ஷியோர் சார். எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மேடம். நீங்க செய்யற உதவி ரொம்ப பெரிய உதவி எங்களுக்கு. தட்ஸ் ஓகே சார். நல்ல காரியம் நல்லபடியா நடந்தா எனக்கும் சந்தோஷம் தானே சார். சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வரேன், தொந்தரவுக்கு மன்னிக்கணும். இட்ஸ் ஓகே. அனு, என்ன இன்னும் படிச்சிட்டு இருக்க? காலேஜுக்கு டைம் ஆகுது, குளிக்க போல. ஐயோ, படிக்கிற மும்மரத்துல டைமே கவனிக்கலாமா? எப்ப போய் குளிக்கிறேன்? அனுமா நிலே. இந்த சோப் போட்டு குளி. என்னம்மா சிந்தால் ஹெல்ப்லெஸ் சோப்பு வாங்கிட்டு வந்திருக்க? 4 இடத்துக்கு போற வர உன் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்.
அதுக்கு இந்த சிந்தால் ஹெல்த் பிளஸ் சோப் தான் சரியான பாதுகாப்பு. இந்த சிந்தால் ஹெல்த் பிளஸ் சோப் பயன்படுத்தினா கிருமிங்க கிட்ட இருந்து 99.9% பாதுகாப்பு கிடைக்கும். சூப்பர்மா. ஆனா வாசனை மத்த கிருமிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கும் ஹாஸ்பிடல் சோப்பு மாதிரி இருக்குமா? இல்ல சிந்தால் ஹெல்த் பிளஸ் சோப்ல டியோ ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. அது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆத்துக்கார பேரு உங்க அண்ணனை எப்படி சிரிக்க வைக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூர்யா, அம்மா என்னப்பா? வாப்பா. இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் நீ தூங்கலையா? நான் உங்களை பார்த்து கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்து கேக்குறீங்களாமா? என்னமோ தூக்கமே வரலப்பா. நீயும் தூங்காம இருப்பியோன்னு நினைச்சு வந்து கதவு திறந்து பார்த்தா நீ நின்னுட்டு இருக்க. என்னாச்சு சூர்யா? என்னமோ மனசே சரியில்லைம்மா. குழப்பம் தான்ப்பா மிஞ்சும்.
சூர்யா, மனசுங்கிறது ஒரு செடி மாதிரி. நீ மல்லிகை செடி கொண்டு வந்தியே, அது மாதிரி. அதுல பூ பூத்து குலுங்கணும்னா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் உள்ள மலர்ற பூவோட வாசம் வீடெல்லாம் நிறையும். எப்படி களை அதிகமானா செடி கெட்டு போயிடுமோ, அது மாதிரிதான். நீ ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுன்னா மனசுக்குள்ள இருக்கிற அந்த செடி வாடி போயிடும்பா. மல்லிகை பூக்கறதும் பூக்காம இருக்கிறதும் நம்ம கையில தான்ப்பா இருக்கு. உன் வருத்தத்துக்கு பின்னாடி என்னமோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு புரியுது. மத்தவங்களுக்காக வருத்தப்படுறவன் உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனுஷன். நீ அப்படிப்பட்டவன் சூர்யா. நாம யார் மேல அன்பா இருக்கோமோ அவங்க மனசு நமக்கு சட்டுன்னு புரிஞ்சிடும். அவங்க வாய் திறந்துதான் எதுவும் சொல்லணும்னு இல்ல, அதுக்கு பேர் தான்ப்பா அன்பு. கரெக்டுமா. அம்மான்ற வார்த்தையே நான் அன்புன்னு தான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அன்பும் அக்கறையும் எனக்கு ரொம்ப நம்பிக்கையை தருதுமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. 100 யானையோட பலம் அந்த மாதிரி இருக்குமா. பலம் வெளியில இருந்தாலும் வரல சூர்யா, அது உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு. நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். சரிம்மா, நேரம் ஆச்சு, நீங்க தூங்குங்க. உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா நைட்டு முழுக்க பேசுறதுக்கு நான் ரெடி. மனசு லேசான மாதிரி இருக்குமா. நீங்க நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்மா. குட் நைட் சூர்யா. அவனை நம்பாத, எல்லாம் வேஷம், வெறும் வேஷம். அவனை மாதிரி மோசக்காரன் யாரும் கிடையாது. சூரிய பிரகாஷன் நம்பாத. சூரிய பிரகாஷ் மோசக்காரன், ஏமாத்திடுவான். எல்லாம் வேஷம், நம்பாத. இல்ல, அவரு ரொம்ப நல்லவரு. நீ போய் சொல்ற. நான் அவரை நம்புறேன். நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? உனக்கு தெரியாது, அவன் மோசக்காரன். ஒன்னா நம்பர் ஏமாத்துக்காரன். அவனை நம்பாத. இல்ல, நீ போய் சொல்ற. சூர்யா சார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. நீ போய் சொல்ற. நீ தான் மோசக்காரன். நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா?